பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பிலே நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 13:13 முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் முடிவு பரிந்து நிலைச்சிருக்கிறீங்க? வாழ்க்கையிலையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலையாக இருக்கலாம், எல்லா காரியத்திலையும் கொஞ்ச நேரம் காத்திருந்து ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மருத்துவமனைக்கு போவோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். டாக்டர் வர லேட் ஆகிடுச்சுன்னா வேறு டாக்டர் போய் பார்த்துக்கலாம், போயிடுவோம். வேலை ஸ்தலத்தில் காத்திருப்போம். முதலாளி வரத்துக்கு லேட் ஆகி போச்சுன்னா, தாமதிச்சுன்னா நம்ம கிளம்பி போயிடுவோம். ஐயோ வேலை வேறு இடத்துல போய் வேலை கேட்கலாம் போகும். எத்தனையோ தாமதிக்காத நம்ம கடந்து போயிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் என்ன சொன்னார்? கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்பேன், இந்த காரியம் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் நினைச்சுக்கிறீங்க? இயேசு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்ம அவரை தான் நம்பியிருக்கிறோம். கடைசி வரை யாரெல்லாம் நிலைச்சிருக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ரட்சிப்புனா விடுதலை. என்னென்னக்கு விடுதலை கிடைக்காதபடிக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்க போகிறோன்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுது ரட்சிப்பானா? கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. எனக்காக காத்திருக்கிறோம். யாரெல்லாம் காத்துக்கிறீங்க? ஆண்டவரே, நீ தான்ப்பா என் வாழ்க்கையில், நீ செய்ய வல்லவருப்பா. என் வாழ்க்கையில் இதெல்லாம் முடிவு இல்லாத இருக்குது, அதுக்கு முடிவு தருவது நீ தான்ப்பா, உம்மால் தான்ப்பா முடியும். இன்னும் எதிர்பார்த்து கொண்டு அன்பு பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் சொல்கிறார். கடைசி வரையும் பரிந்து முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவானோ. கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கணும். இயேசு வாழ்வானாலும் சாழ்வானாலும் இயேசு ஒருவரே. நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் நிலைச்சிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதம், அடையாளம், ரட்சிப்பு, விடுதலை எல்லாமே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். ஆமென். காட் பிளஸ்.